வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கதையும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டார்டிங் என்ன நடக்குதுன்னா, ரெண்டு வேற வேற இடத்துல கொலைகள் நடக்குது. அந்த கொலை சம்பவத்தை இவங்களுமே விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல பெருசா எந்த ஒரு காஸ்ட்லியான பொருளும் திருட்டு போல. ஆனா அங்க இருக்க ஒரு பொருள் மட்டும் உடைக்கப்பட்டிருக்கு. எதனால இந்த பொருள் மட்டும் உடைக்கப்பட்டிருக்கு? வந்தவன் எதனால திருடல? அப்ப வந்தவன் கொல்றதுக்காக தான் வந்திருக்கானா? எதுக்காக ஒரு பொருளை உடைச்சிருக்கான்? இந்த மாதிரி பயங்கரமா சிஐடி டீம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்டா ரிவீல் ஆகுது. எதுக்காக அந்த ரெண்டு கொலை நடந்திருக்கு, அவன் எதுக்காக அந்த பொருளை உடைச்சான், இது எல்லாத்துக்கும் காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதையில பேரை மட்டும் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் லக்ஷ்மன் அப்படின்ற ஒரு வயசானவரை காட்டுறாங்க. தண்ணி குடிக்கலான்ற மாதிரி கிச்சன் பகுதிக்கு வராரு. அப்பதான் வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சு எதையோ தேடிட்டு இருக்கிறத இவர் பாக்குறாரு. லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. பையனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா பையன் போன் எடுக்க மாட்டான். வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. இவர் வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு இருக்கும் போது அந்த மர்ம நபர் கவனிச்சிடறான். இவருமே செம்மையா பயப்படுறாரு. வரதன்னு சொல்றாரு. ஆனா அவன் பக்கத்துல வந்து கொடூரமா இவரோட கதையை முடிக்கிறான் போல. அப்படியே கட் பண்ணி வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு சச்சின் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் காமிச்சவர் பேரு லக்ஷ்மண், இப்ப காமிச்சவரோட பேரு சச்சின் அப்படின்றது. இந்த சச்சினுக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்க. சொன்ன வேலையை சரியா செய்யல போல. ஒரு வேலையை கூட சரியா செய்ய முடியாதான்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வெளியே சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் பார்க்கலான்ற மாதிரி இவர் மட்டும் பார்க்கிறதுக்காக ரூமை விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு உள்ளே தான் இருக்காங்க. இப்ப வெளியே போயிட்டு இருக்க சச்சினை யாரோ ஷூட் பண்றாங்க. இத பாக்குற இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவன் நம்மளையும் ஏதாவது பண்ணிட போறான்ற மாதிரி இந்த பொண்ணு பயப்படுறாங்க. இங்க போய் ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறான் போல. அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப காலையில இந்த ஸ்பாட்டுக்கு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு வராங்க. ஒரு குரூப் லக்ஷ்மண் பாடியை பாக்குறதுக்காக வராங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, சச்சினோட பாடியை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. தயாவை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மண் பாடியை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப லக்ஷ்மண் பையன் கிட்ட விசாரிக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், அப்பா வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. நான் காலையில் தான் அந்த விஷயத்த பார்த்தேன். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இதுதான் நடந்திருந்தது. யார் பண்ணான்னு தெரியல சார், எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இந்த பையனோ ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. உங்க அப்பா திருடன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப வீட்டுல ஏதாவது காஸ்ட்லியான பொருள் திருடு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்பா என்னென்ன பொருள்லாம் வச்சிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, போலீஸுங்க கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், நான் சொல்றேன்ற மாதிரி இந்த பையன் ஏத்துக்கிறாரு. இந்த பையன் மூலியமா ஏதாவது பொருள் காணாம போயிருக்கான்றதை விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது பெருசா எந்த பொருளும் காணாம போலன்னு தெரிய வருது. வீட்டுல காஸ்ட்லியான பொருள் இருக்கு, ஆனா அதெல்லாம் கூட காணாம போலன்றது தெரிய வருது. ஆனா வீட்டுல இருக்க ஒரு ஃப்ளவர் வாஷ் உடைஞ்சிருக்கு. அழகுக்காக வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் உடைஞ்சிருக்கு. சரி, இதை வேணும்ட்டே உடைச்ச மாதிரி இருக்கு. எதுக்காக கில்லர் உடைச்சிருப்பானா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை உடைச்சு இதுல இருந்து எதையாவது எடுத்திருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போட்டோ எல்லாம் தயா எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப அபிஜித் விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. அபிஜித் அந்த சச்சினோட பாடியை பாக்குறதுக்காக தான் போயிருப்பாரு. பிஏ தானே பார்த்தாங்க. பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபர் ஷூட் பண்ணான் சார், அவன் ஃபேஸ கூட நான் பார்க்கல. நான் பயத்துல டேபிளுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவன் ரொம்ப நேரம் எதையோ தேடினான் சார், என்ன தேடினான்னு தெரியல. அதே மாதிரி ஃப்ளவர் வாஷை போட்டு உடைச்சான் சார். உடைச்சவன் இங்க இருந்து கிளம்பி போயிட்டான் சார். அவன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்து உங்களுக்கு தகவலை கொடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க சார், பயத்துல இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. சரி விடுங்கன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அவன் ஃப்ளவர் வாஷ் உடைச்சான்னு சொன்னீங்கல்ல, எந்த ஃப்ளவர் வாஷ் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே காட்டுறாங்க. அழகுக்காக டேபிள்ல வச்சிருப்பாரு போல, அதை உடைச்சிருக்கான். அதுல இருந்து ஏதாவது எடுத்துட்டு போனானா என்னன்னு தெரியல. இப்ப ரெண்டு பேர் இடத்துலயும் அதே மாதிரி சம்பவம் நடந்திருக்குல்ல, மாத்தி மாத்தி போட்டோ எல்லாம் அனுப்பிக்கிறாங்க. அதே சமயம் பங்கஜி இந்த வழியா தான் அவன் வந்திருக்கான்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மர்ம நபர்கிட்ட நீ என்ன கவனிச்ச அப்படின்ற மாதிரி அபிஜித் கேட்கிறாரு. இந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவன் நடந்து போகும்போது பேண்ட் ஷூவை பார்த்திருப்பாங்க. அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். இந்த கலர் பேண்ட் போட்டிருந்தான், இந்த மாதிரி ஷூ போட்டிருந்தான் சார், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சச்சினோட ஆபீஸ்ல காசு பணம் நிறைய இருக்கும். ஆனா வந்தவன் அதெல்லாம் எடுத்துட்டு போலன்றது தெரிய வருது. அந்த சைடு தயாவோட கேஸ பொறுத்த வரைக்கும் காசு பணம்லாம் இருக்கும். ஆனா அவன் எதையுமே எடுத்துட்டு போல. ஒரு ஃப்ளவர் வாஷை மட்டும் தான் உடைச்சிருக்கான். தயா இதை பத்தி ஷேர் பண்றாரு. அந்த சைடுல அபிஜித்தும் இதை பத்தி ஷேர் பண்றாரு. கண்டிப்பா இந்த ரெண்டு கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. ரெண்டு இடத்துக்குள்ளேயும் நுழைஞ்சவன் ஒரே ஆளு ஒரே டைம் நுழைஞ்சிருக்க முடியாது. அப்ப ரெண்டு பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீ அங்க இருந்து அந்த ஃப்ளவர் வாஷை எடுத்துட்டு வா, நான் இங்க இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. அந்த சைடுல இருக்க தயாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு.
அதாவது ஃப்ளவர் வாஷை உடைச்சிருக்கானா அதுல இருக்க ஏதோ ஒண்ணு எடுத்திருக்கான் போல, அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த காலத்து பொருள்லாம் வாங்கிக்கிற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி குரூப்ல ஒரு போஸ்ட் வந்திருக்கு. மாண்டின்றவன் தான் அந்த போஸ்ட போட்டிருக்கான். அவன் இருக்கான்ல, இந்த மாதிரி பொருள் யார்கிட்டயாவது இருந்தா சொல்லுங்க, நான் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன்ற மாதிரி போட்டிருக்கான். அந்த மாதிரி பொருள் ஜெனிஃபர் கிட்ட இருக்கு போல. எடுத்து ஒரு பார்வை பாக்குறாங்க. எவ்வளவு விலைக்குனா வாங்கிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 5 லட்சம் ரூபாய்னா கூட வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சீக்கிரமா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர்மே சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சிஐடி டீம் நமக்கு காட்டுறாங்க. இறந்து போன 2 பேருக்கும் காமனா ஏதோ இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, காமனா என்ன இருக்குன்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரி பூர்வி கிட்ட சொல்றாங்க. பூர்வி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதை தாண்டி 2 கேஸ்லயும் ஒரு ஃப்ளவர் வாஷ் சம்பந்தப்பட்டிருக்குல்ல, அதனால ஃப்ளவர் வாஷ் சம்பந்தமா எந்த நியூஸ் வந்தாலும் சரி அது மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. பூர்வி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சோ இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க டீம்லயே ஜூனியர் பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க போல. சரி இங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப தயா அபிஜித் 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த காலத்து பொருள்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சைட்ல சாட் நடந்திருக்கு சார். மாண்டின்றவன் ஒரு பொருள் வேணும்னு கேட்டிருக்கான். வேற ஒருத்தங்க சாட் பண்ணிருக்காங்க. சாட் பண்ணவங்களோட பேரு ஜெனிஃபர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஜெனிஃபர்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்கள பத்தி தான் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஜெனிஃபரும் அதே மாதிரி பொருளை வச்சிருக்காங்க. ஒருத்தன் கேட்க வேற செஞ்சிருக்கான். அங்க ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம உடனே ஜெனிஃபரை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜெனிஃபர் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஜெனிஃபர் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. சிஐடி டீம் தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா சிஐடி டீம் வரல, வேற ஒருத்தன் தான் வந்திருக்கான். நான் தான் மாண்டின்ற மாதிரி சொல்றான். ஓஹோ நீங்களா, நாளைக்கு தானே டீல் பண்ற மாதிரி பிளான் இருந்தது, நாளைக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, அந்த பொருளை உடனே வாங்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு கிளம்ப போறேன், நான் காசை கூட கொண்டு வந்திருக்கேன் மேடம், டீலிங்க இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசுன்னு இவங்க பல்ல காட்டுறாங்க. சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் அந்த பொருளை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பொருளை எடுக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இப்ப வச்சிருக்க இடத்துல இருந்து பொருளை எடுத்துடுறாங்க. இவனுமே சீக்கிரமா வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பதட்டமா வெயிட் பண்றது நமக்கு தெரியுது. இந்த சைடு சிஐடி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஜெனிஃபர் வீட்டுக்கு சீக்கிரமா போகணுன்ற மாதிரி வேக வேகமா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜெனிஃபர் இருக்காங்கல்ல, வச்சிருக்க இடத்துல இருந்து அந்த பொருளை எடுத்துடுறாங்க. இந்தாங்க பொருள், காசை தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் கையில காசை தரான். வாங்கலாம்னு நினைச்சா என்ன பண்றானா, சட்டுன்னு கையில இருந்து திரும்பி காசை புடுங்கிடுறான். அந்த பொருளையும் புடுங்குறான். தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொருளை உடைச்சிடுறான். உடைச்சவன் ஏதோ எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்ப சிஐடி வேற வருவாங்க. அதனால வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் என்ன பண்றானா, பால்கனி சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு குதிச்சிடலான்னு பாக்குறான். அதுக்குள்ள தயாவா அவனோட கையை பிடிக்கிறாரு. அதை மீறியா அந்த மாண்டின்ற நபர் இருக்கான்ல, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி தயாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த ஜெனிஃபர் கிட்ட பேசுறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னான், ஆனா தராம அந்த பொருளை உடைச்சிட்டான் சார். பொருளை உடைச்சவன் எதையோ எடுத்துட்டு போனான். அந்த பொருளுக்கு மேல ஏதோ ஒட்டி இருந்தது சார், அதுதான் எடுத்துட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இந்த பொருள் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. சரி என்னோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செலலாம் ரெடி பண்ற நபர் தான் சார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கோமாக்கு போயிட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலியமா ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சா நல்லதுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. உங்க அப்பா பேர் என்னன்ற மாதிரி கேட்கும்போது கிறிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க அப்பாக்கு லக்ஷ்மண் சச்சின்னு யாரையாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சின்ன வயசுல அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். என் அப்பா கோமாக்கு போகும்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு சார், அப்படி சொல்லும் போது நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அப்பா கிறிஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இறந்து போயிருக்காங்க. அடுத்த டார்கெட் அப்பாவா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா கோமால தான் இருக்காரு, இருந்தாலுமே அவரையும் டார்கெட் வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 2 பேர்கிட்ட இருந்து 2 பொருளை எடுத்திருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட இருந்து 3 பொருளை எடுத்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த 3 பேருக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க கூட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்ட்டின் ஒருத்தன் ஓடி போனான் பாத்தீங்களா, அவன் டெஸ்டரை விட்டுட்டு போயிருக்கான். எதுக்காக டெஸ்டரை கொண்டு வந்தான்? அப்ப இங்க இருந்து எடுத்த பொருளை ஏதோ டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான் போல. அப்படி என்ன பொருள் அவன் எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த பொருளை சரியாவே பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன பொருள் அவன் எடுத்தான்றது தெரியல. இப்ப இந்த பொண்ணோட அப்பா கிறிஸ் நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கோமா கண்டிஷன்ல தான் இருக்காருன்னு தெரிய வருது. அடுத்த டார்கெட் இவரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, இவரை கவனமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவன் பொருளை மட்டும் எடுத்துட்டு போல, சம்பந்தப்பட்டவங்கள சாவடிக்கவும் செஞ்சிருக்கான். இவர்கிட்ட இருந்து பொருளை மட்டும் தானே எடுத்துட்டு போயிருக்கான், இன்னும் சாவடிக்கல. அதனால சாவடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருக்க டாக்டர் கிட்ட அதை பத்தி பேசுறாங்க. டாக்டர் இங்க பாதுகாப்புக்காக ஆளுங்களை விடுறோம், உங்களுக்கு ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி டாக்டர் ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அப்பா கடைசியா சிலை
செய்யற வேலை எல்லாம் பண்ணார்ல அந்த இடத்துக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே அந்த இடத்துக்கு கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொருள்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அப்பாவோட அந்த கடைக்கு வந்துடுறாங்க. கடை இத்தனை வருஷமா பூட்டு போட்டு தான் வச்சிருப்பாங்க போல. அந்த கடையில சீக்ரெட்டா ஒரு இடம் இருக்கு. என்ன சீக்ரெட்டா ஒரு இடம் இருக்குன்ற மாதிரி இவங்களுமே ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இன்னும் நிறைய சிலைகள் இருக்கு. அந்த சிலைகள் கிட்ட எல்லாம் இவங்க ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பேப்பர் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த பேப்பர்ல பார்த்தா காலா சாட்ச் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. காலா சாட்சினா என்ன அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த இடத்துல 4 ஃப்ளவர் வாஷோட போட்டோ இருக்கு. 3 ஃப்ளவர் வாஷை இவங்க பார்த்திருப்பாங்க. 4வது ஒண்ணை இவங்க பார்க்கல. அப்ப 4வதா யார்கிட்டயும் இருக்கு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாம் செட் பண்ணி பார்த்த இந்த டாக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. செட் பண்ணதுல ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகுறது தெரியுது. அதாவது 3 இதுலயும் ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகுது. சோ கண்டிப்பா இதை உடைச்சவன் எதையோ எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அதே சமயம் இதுல இன்னொன்னு இருக்குன்றது இவங்களுக்கு தெரியுது. அதுக்கு பேர் தான் காலா சாட்ச் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதுல 2 எழுத்து ஒவ்வொரு நபரை குறிக்குதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. லக்ஷ்மணை பொறுத்த வரைக்கும் LA எடுத்துக்கோங்களேன். அடுத்தது சச்சினை பொறுத்த வரைக்கும் SA எடுத்துக்கோங்க. கிறிஸ பொறுத்த வரைக்கும் CH எடுத்துக்கோங்க. இதை தாண்டி 4வது பேர் என்ன, இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களை பத்தி விசாரிக்க சொன்னுமே டீடைல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தயாக்கு அந்த டீடைல் கிடைக்குது. அந்த 4வது ஃப்ரெண்டோட பேரு கபீர் போல. கபீர் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு டீடைல் கிடைச்சிருக்கும். அந்த 4வது ஃப்ரெண்டோட பேரு கபீர் அப்படின்ற மாதிரி இவரும் எழுதுறாரு. சோ கபீர் கிட்ட தான் 4வது பீஸ் இருக்கு அப்படின்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ அடுத்த டார்கெட் இந்த கபீரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மர்ம நபர் கபீரை ஏதாவது பண்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கபீர் அட்ரஸ் பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேகமா வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த மர்ம நபர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு போல. கபீர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. கபீர் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அதனால அவர் அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. நல்ல வேலையா இவங்க வந்ததுனால அவரோட உயிரை காப்பாத்திடுறாங்க. அவர்கிட்ட அந்த பொருள் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவருமே என்னோட கார்ல பத்திரமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அந்த பொருளை பார்க்கணுன்ற மாதிரி கார்ல இருக்க அந்த பொருளை எடுக்கிறாங்க. ஆக்சுவலா மொத்தம் 4 டிராயிங் இருந்தது பாத்தீங்களா, அதுல 4வது டிராயிங்க என்ன இருந்ததோ அந்த பொருள் தான் இங்க உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு நடுவுல ஒரு பெரிய டைமண்ட் பீஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. உண்மையான டைமண்ட் கிடையாது, டைமண்ட் மாதிரி ரெடி பண்ண ஒரு பீஸ் தான் இருக்கு. இப்ப டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பீஸ்ல டெஸ்டரை வைக்கிறாரு. லைட் எரியுது. ஆக்சுவலா பாஸ் ஆகுற மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட புரிய வச்சிட்டு இருக்காரு. மொத்தம் 4 இருக்குல்ல, அந்த 4மே கீ மாதிரி செயல்படும் போல. அந்த 4த்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சா ஏதாவது ஒரு கதவு ஓபன் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாண்டி ஜெனிஃபர் கையில இருந்து புடுங்கினா பாத்தீங்களா, உடைச்சு அந்த பீஸை எடுத்திருப்பான். அந்த பீஸை டெஸ்ட் பண்ணி உண்மையான பீஸான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இவங்க கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்கு, மீதி 3 பீஸ் அவன் கிட்ட இருக்கு. சரி, இந்த ஒரு பீஸ் நம்ம கிட்ட இருக்குல்ல, இந்த பீஸ் இருக்கிற வரைக்கும் அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மொத 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கோமால இருக்காரு. இப்போதைக்கு உயிரோட இருக்கிறதுனா இந்த கபீர் மட்டும் தானே. இந்த கபீர் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கபீர் இத பத்தி சொல்லாம மழுப்பிட்டு இருக்காரு. உன் உயிரே போயிடும், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. சரி, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி கபீர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அது என்னன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல மொத்தமா 5 பேர் இருந்திருப்பாங்க. அதுல 5வது நபரோட பேரு பிரேம் அப்படின்றது. இவங்க 5 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ராபரி பண்ணிருப்பாங்க. அதுல பிரேம் மட்டும் தான் மாட்டிருப்பாரு. நான் மட்டும் பழியை ஏத்துக்கிறேன், என் ஃபேமிலியை பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க 4 பேருமே சரி சரின்னு தலையாட்டி இருப்பாங்க. ஆனா பிரேம ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபேமிலியை பெருசா கண்டுக்காம விட்டுருப்பாங்க. அந்த கோவத்துல அந்த பிரேம் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நாங்க 4 பேருமே ஒத்துமையா ஒரு கீயை ரெடி பண்ணோன்றதுக்காக தான் அந்த கீயை ரெடி பண்ணோம். அந்த கீயை எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரேம புடிங்க சார், அப்பதான் என்னோட உயிரை நீங்க காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரேம கண்டிப்பா ஜெயில விட்டு ரிலீஸ் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி கபீர் சொல்றாருல. சோ அவன் ரிலீஸ் ஆயிருக்கான்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா ரிலீஸ் ஆனவன் எங்க இருக்கான்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த பிரேம பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பொண்ணை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் வரதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு டீம் அந்த பொண்ணை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ ஒருத்தங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக பிரேம் வந்துடுறாரு. பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாரு. பிடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இத பத்தி எல்லாம் பூர்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தமா 5 பேர் சேர்ந்து திருடி இருக்காங்க. அதுல பிரேம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. மீதி 4 பேர் இருக்காங்கல்ல, பிரேம் வந்ததுக்கு அப்புறம் பாகத்தை பிரிச்சுக்கலான்றதுக்காக ஒரு டிவைஸை ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல திருடின பொருள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. இது எப்படியோ பிரேம்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா சாவடிச்சு அந்த பொருளை எடுத்துட்டு இருக்கான். இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறதுனா அந்த கிறிஸ் தான். அவர் கோமால இருந்தாலும் பரவாயில்லன்னு கதையை முடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே
பிரேம் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கிறிஸோட கதையை முடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறான். இப்ப அவர் ரூம்குள்ள வந்து கத்திய வச்சு குத்தலான்னு போறான். ஆனா அந்த கத்தியை பிடிக்கிறது பார்த்தா அபிஜித் தான். அவன் இங்கதான் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இப்படி வந்திருப்பாரு. இப்ப சட்டனி இவனை லாக் பண்ணிடுறாரு. 2 கொலை பண்ணிருக்க, ஒருத்தனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. சார் உண்மை என்ன தெரியுமா, அவங்க 2 பேரும் நான் கொல்லணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா அவங்க 2 பேரை நான் கொல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இதை கேட்கிற இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. 5 பேர் சேர்ந்த மாதிரி திருடி இருப்பாங்க. நான் பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன் சார், என் ஒய்ஃபை பாத்துக்கோங்கன்னு சொன்னேன், என் ஒய்ஃபை பாத்துக்காம விட்டுட்டாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப தயாக்கு கையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு, கையை செக் பண்ணா அலர்ஜி மாதிரி இருக்கு, என்ன அலர்ஜி மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தயா யோசிச்சுட்டு இருக்காரு. மேற்கொண்டு அபிஜித் இருக்கார்ல, உண்மையை சொல்லு நீ தானே பண்ணன்னு கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் பண்ணல சார், நான் சொல்றதை நம்புங்க சார், இவனையாவது சாவடிக்கலான்றதுக்காக தான் வந்தேன், ஆனா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிரேம் சொல்றது உண்மைன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த தயாவோட கையை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா, அதுக்காக டாக்டர் கிட்ட பேசிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பிரேம் பண்ணலன்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. டாக்டர் என்ன சொன்னாரு தயான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப தயா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. செடினாலதான் இந்த அலர்ஜி ஏற்பட்டதா டாக்டர் சொன்னாரு. ஆக்சுவலா அந்த மர்ம நபரை நான் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போதுதான் என்னோட கை அந்த செடியில பட்டது, அந்த மர்ம நபரோட கையும் செடியில பட்டது. மாண்டின்ற ஒருத்தன் தான் அதை பண்ணான்றது நமக்கு தெரியும், ஆனா அந்த மாண்டின்றது யாருன்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனா தயா ஒருத்தனை பார்த்திருக்காரு போல, அவன் கையிலயும் தயா கையில ஏற்பட்ட மாதிரி அலர்ஜி ஏற்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஜெனிஃபர் வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். சோ அவனோட டீடைல் என்கிட்ட இருக்கு, அவன் நம்பர் மூலியமா அவன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் அவன் டீடைல்லாம் சொல்றாரு. எது அவனான்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. யாருன்றத நமக்கு ரிவீல் பண்ணல, ஆனா டீமை சேர்ந்த எல்லாருமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப லொகேஷன் எங்கன்றது தெரிஞ்சிருது, அங்க போலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கெஸ்ட் ஹவுஸா தான் இருக்கும். இவங்களுமே டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தா டாக்டர் இருக்காரு. அதே சமயம் டாக்டர் அசிஸ்டண்டா இந்த மாண்டி இருக்கான். டாக்டர்னா யாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். கிறிஸ் ஒரு டாக்டர் பாத்துக்கிறாருல, அவர் தான் இந்த இடத்துல இருக்காரு. அவரோட அசிஸ்டண்டா தான் இந்த மாண்டி இருப்பான். இந்த மாண்டியோட கையில இதே மாதிரி அலர்ஜியை தயா பார்த்திருப்பாரு. அதை வச்சுதான் ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இங்க பார்த்தா டாக்டரா மாட்டிக்கிட்டாரு. ஓஹோ நீங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி டீம் இருக்காங்கல்ல, அமுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த டாக்டர் இருக்காருல, அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப சிஐடி டீம் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல கன் ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டாக்டர் மேல புல்லட் பட்டுது. அச்சச்சோ பக்கத்துல போய் பார்க்கணும்னு செக் பண்றாங்க. பார்த்தா டாக்டர் இறந்தே போயிடுறாரு. ப்ளீஸ் சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் ஜூனியர் டாக்டர் தான், இவர் சொன்ன விஷயத்தை தான் நான் பண்ணன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அதாவது இந்த டாக்டர் தான் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அதை எப்படியாவது எடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. மொத கொலை மட்டும் 2 இடத்துல நடந்ததுல, ஒரு இடத்துக்கு டாக்டர் போயிருப்பாரு, இன்னொரு இடத்துக்கு இவன் போயிருப்பான். அதே சமயம் ஜெனிஃபர் வீட்ல இருந்து பொருள் எடுக்க சொன்னது இந்த டாக்டரா இருக்கும். இவரு சொல்லிதான் பண்ண, மத்தபடி எதுக்காக பண்ண சொன்னாருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்த தோண்ட சொன்னாரு, எதுக்குன்னு எனக்கு தெரியாது, தோண்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டாக்டர் கிட்ட ஒரு பேப்பர் இருந்திருக்கும் போல, அந்த பேப்பர் இதுதான்ற மாதிரிலாம் இவன் காமிச்சிட்டு இருக்கான். சோ அந்த பேப்பர் படி பார்த்தா இந்த இடத்துல தான் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்றது தெரியுது. இவங்க 2 பேர் தோண்டிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் மேப்ல மார்க் பண்ணிருக்க இடமா இருக்கும். அந்த இடத்துல ஒரு மேன்ஹோல் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு மேல ஒரு லாக் மாதிரி இருக்கு. சோ இவர்கிட்ட தான 3 கீ இருக்கு, அதை எடுத்துக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு கீ இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிறாங்க. இப்ப 4த்தையும் சேர்த்த மாதிரி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ மெக்கானிசம் ஏற்படுது. இப்ப அந்த லாக் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. என்ன ஓபன் ஆகுது, அப்ப உள்ளதான் புதையல் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே உள்ள வந்து செக் பண்றாங்க. பாக்குறவங்க மிரண்டு போயிடுறாங்க. அந்த காலத்திலேயே இவங்க நிறைய தங்கத்தெல்லாம் கடத்திருக்காங்க போல. அந்த தங்கம் தான் இந்த இடத்துல பல்கா இருக்கு. இவ்வளவு தங்கமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சிஐடி டீமுக்கு இன்னொன்னு டவுட் வந்துருது. அதாவது இந்த டாக்டருக்கு எப்படி இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் டவுட் வந்துருது. காரணம் 4 பேருக்கு மட்டும் தான் இந்த இடத்தை பத்தி தெரியும். ஜெயிலுக்கு போன பிரேம்க்கு கூட இந்த இடத்தை பத்தி தெரியாது. மீதி இருக்க 4 பேருக்கு தான் இந்த இடத்தை பத்தி தெரியும். கிறிஸ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ற ஆளா இருப்பாரு. 4 பேருக்காகவும் ஒரு பொருளை ரெடி பண்ணி தந்திருப்பாரு. நம்ம தேவைன்னும் போது இந்த இடத்துக்கு வந்து எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த 4 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எப்படியோ பிரேம்க்கு தெரிய வந்திருக்கு போல. பிரேம் இந்த டாக்டரை சதிக்கு சேர்த்திருக்காரு. 2 பேருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க போல. டாக்டர் அசிஸ்டன்ட்டையும் யூஸ் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப இவங்களோட அடுத்த டார்கெட் பிரேம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. பிரேம் அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சமயம் பிரேம் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இந்த கிறிஸோட கதையை முடிக்கலான்ற மாதிரி சைலண்டா அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. உன் கதையை நான் முடிச்சே தீருவன்ற மாதிரி வேகமா ஆயுதத்தை ஓங்குறாரு. அப்பன்னு பார்த்து கோமால படுத்துட்டு இருக்க கிறிஸ் இருக்காருல, இவரோட கையை பிடிச்சிடுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, கிறிஸ் கோமாலாம் இல்ல, கோமால இருந்து வெளியே வந்துட்டாருன்னு. இத பாக்குற பொண்ணே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கிறிஸ் இருக்காருல, இவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. டே உனக்கு நான் சப்போர்ட்டிவா எவ்வளவு விஷயம் தெரியுமா பண்ணிருக்கேன், உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் கோமாக்கே போனன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க.
ஆக்சுவலா 4 பேர் வெளியே இருக்காங்க, பிரேம் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டார்ல. இந்த 4 பேர்ல 3 பேர் சுயநலமா யோசிக்கிறாங்க. அதாவது என்னன்னா நம்மளே அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இதுக்கு இந்த கிறிஸ் ஏத்துக்க மாட்டாரு. நான் கஷ்டப்பட்டு 4 பேருக்கும் ஒவ்வொரு கீயா பிரிச்சு தந்திருக்கேன், நீங்க 3 பேர் எடுக்கணும்னு நினைச்சாலும் என்னோட கீயை உங்களுக்கு நான் தர மாட்டேன், நான் பத்திரமா வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கீயை தரப்போறியா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பிரேம் ஜெயில விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தருவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆளுங்க புடிச்சு தள்ளுறாங்க. இவர் படிக்கட்டுல தெரியாதனமா உருண்டு போய் விழுந்திருப்பாரு. அப்படிதான் கோமாக்கு போயிருப்பாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸுங்க சைலண்டா அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க 15 வருஷம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உனக்காக நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன், என்னையே கொல்ல வந்துட்டல சாவுன்ற மாதிரி இந்த கிறிஸ் என்ன பண்றாருன்னா பிரேம குத்துறாரு. பார்த்தா அந்த கத்தி ஃபேக்கான கத்தின்னு தெரிய வருது. இப்ப கையை தட்டிக்கிட்டே சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சிஐடி டீம் பிரேம வச்சு இந்த கிறிஸ பிடிக்கலான்றதுக்காக தான் ஐடியா பண்ணிருப்பாங்க. பிரேம சந்தேகப்பட்ட மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, உண்மையில அவங்க கிறிஸ தான் சந்தேகப்பட்டிருப்பாங்க. கிறிஸ் கோமால இல்ல, கோமா விட்டு வெளியே வந்திருக்காருன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. எப்ப கோமா விட்டு வெளியே வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உண்மை என்னன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே கோமா விட்டு இவர் வெளியே வந்திருப்பாரு. இந்த டாக்டரையும் கூட சேர்த்துக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. டாக்டர், எனக்கு நிறைய புதையல் கிடைக்கும், உங்களுக்கும் தரேன், நீங்களும் இதுல சேர்ந்துக்கோங்க, உங்க அசிஸ்டன்ட் பையனையும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. சோ இவரு பேஷண்ட் மாதிரி படுத்துட்டு இருப்பாரு. டாக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒவ்வொருத்தரா காலி பண்ணிருப்பாங்க. அது முக்கியமான பொருளாச்சே, எல்லாருமே லாக்கர்ல தானே வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா இந்த கிறிஸ் தான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. லாக்கர்ல வச்சாதான் அது என்ன பொருள்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்க, தூக்க நினைப்பாங்க. அது போயிருச்சுன்னா நமக்கு சுத்தமா காசு கிடைக்காது. அதனால நீங்க சாதாரண இடத்துல வைங்க, அப்பதான் யாருமே அதை தூக்க நினைக்க மாட்டாங்க, சேஃபா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ எல்லாருமே சாதாரணமா டேபிள் மேல தான் வச்சிருப்பாங்க. இப்ப டாக்டருக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிதான் முதல்ல 2 கொலை பண்ணிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அந்த டாக்டரும் அசிஸ்டன்ட்டும் எடுக்க மட்டும் செய்யறோம், கொலை நாங்க பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல, அவங்களால தான் என்னோட லைஃபே போயிருச்சு, கண்டிப்பா அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருப்பாங்க. கபீரை கொலை பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள சிஐடி வந்ததுனால மாட்டிருப்பாங்க. அதாவது அந்த பொருள் கிடைக்காம போயிருக்கும். இதை தாண்டி இவர் வீட்டுல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, பொண்ணை ஏமாத்தி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அந்த மாட்டி பொண்ணை ஏமாத்தி பறிச்சுட்டு போலான்னு நினைச்சிருப்பான். கபீர்து மட்டும் கையில வந்திருந்தா இவர் நினைச்சதை பண்ணிருப்பாரு. ஆனா கபீர்து கையில வந்திருக்காது. 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க 5 பேர் சேர்ந்து பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் தான் தண்டனை அனுபவிச்சிருக்கான். இப்ப மீதி தண்டனையை நீங்களும் அனுபவிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இதுல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.